அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தனேஷ்குமார். வெயில் வஞ்சனை இல்லாமல் எல்லா மாவட்டத்திலையும் 100 டிகிரியை தாண்டி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இதில் நிறைய தர்பூசணி, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி வியாபாரங்கள் படுஜோராக நடந்துகிட்டு இருக்குது. அதில் குறிப்பாக வெள்ளரிக்காயை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகம், உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி, அதெல்லாம் தாண்டி அதை நம்ம சாப்பிட்ற விதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டை கட்டி அல்லது கீத்து போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு போகிற போக்கில் சாப்பிட்ற வெள்ளரிக்காயாக மாறி போச்சு. அதை வீட்டில் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி கழுவி சாப்பிட்றது ஒரு டைப்பு. ஆனால் போகும்போது வெள்ளரிக்காயாக கொடுங்கன்னு சொல்லிட்டு மறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம அதை சுத்தம் பண்ணுறதோ கழுவுறதோ கிடையாது. என்ன பிரச்சனை இதனால் அப்படின்னா, பொதுவாகவே கழுவாத காய்கறிகள் பழங்களால் வரக்கூடிய வியாதிகள் அப்படிங்கிறத தாண்டி இதில் 2 விதமான வைரஸ் நம்மளை ஈஸியாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஹெப்பாடைட்டிஸ் ஏ, இன்னொன்று ஹெப்பாடைட்டிஸ் இ. ஹெப்பாடைட்டிஸ் பி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப மோசம், எய்ட்ஸுக்கு நிகரான ஒரு வியாதி. அது கிடையாது. ஹெப்பாடைட்டிஸ் ஏ அண்டு இ எதனால் வருது அப்படின்னா, ஃபீகோ ஓரல் ரூட் அப்படிம்பாங்க. அதாவது சரியாக கழுவி சுத்தம் செய்யாமல் ஒருத்தருடைய மலம் மூலமாகவோ ஒரு எச்சில் மூலமாகவோ அது எங்கேயாவது புரண்டு வர்றது, அது அதில் மொச்ச நம்ம இந்த வெள்ளரிக்காய் மேலே முக்கிறது, அது நம்ம சுத்தம் பண்ணாமல் சாப்பிட்றது, அதனால் வரக்கூடிய வியாதி. பொதுவாக இது ரெண்டுமே பயமுறுத்துகிற அச்சுறுத்துகிற வியாதிகள் இல்லை. வாந்தி, மயக்கம், வயிற்றால போகிறது, 2 நாள் காய்ச்சல், உடம்பு வலி, அந்த மாதிரி மைல்டாக அதுவாகவே ஒரு வாரத்தில் சரியாகக்கூடிய வியாதி தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இதில் இந்த ஹெப்பாடைட்டிஸ் இ அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ். இது கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக அதை கவனமாக பார்க்கணும். அதாவது நீங்கள் வெள்ளரிக்கான்னு சொல்ல வரல, ஜென்ரலாக இந்த மாதிரி நம்ம எந்த காய்கறி ஆகட்டும், எந்த பழங்களாகட்டும் நம்ம கழுவாமல் சாப்பிட்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அது இப்போ இந்த சீசனுங்கிறதுனால நான் அந்த வெள்ளரிக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஹெப்பாடைட்டிஸ் இ ஜென்ரலாக யாரையும் எதுவும் செய்யாது, கர்ப்பிணி பெண்களை தவிர. கர்ப்பத்தை கலைத்து விடும், இரத்தப்போக்கை அதிகரித்து விடும், கர்ப்பிணிக்கு உயிருக்கே ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். இது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தங்க வாழ்க்கையில் நடந்தது. அதனால தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ ஹெப்பாடைட்டிஸ் இ ஜென்ரலாக யாரையும் எதுவும் செய்யாது, கர்ப்பிணி பெண்களை தவிர. அது எத்தனை மாதமாக இருந்தாலும் சரி. அதனால் கர்ப்பிணி பெண்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்றதாக இருந்தால் தயவு செஞ்சு முதல்ல அதை வாங்கி உப்பு மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதனுடைய தோலை பீல் பண்ணிடுங்க. அந்த தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறமும் ஒரு முறை கழுவிட்டு சாப்பிடுங்க. தயவு செஞ்சு போகிற போக்கில் வாங்கி மறுக்குன்னு கடிச்சு ஜாலியாக சாப்பிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இதை எல்லாருக்கும் பாதிக்கும் நான் சொல்ல வரல, ஆனால் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது ஒரு முறை அந்த ஹெப்பாடைட்டிஸ் இ ஒரு வேளை அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா கர்ப்பம் கலைந்து போகலாம், அல்லது கலைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம், அல்லது அதையும் மீறி குழந்தை பிறகுது அப்படிங்கும்போது இரத்தப்போக்கு அதிகரித்து உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். ஸோ இது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை. அதனால் வெள்ளரிக்கான்னு கிடையாது, எந்த ஒரு காய்கறி பழங்களாகட்டும் கர்ப்பிணி பெண்கள் நல்லா கழுவிட்டு அல்லது தோல் நீக்கக்கூடிய பழங்களாகவோ காய்கறிகளாகவோ இருந்தால் அதை தயவு செஞ்சு தோல் நீக்கிட்டு சாப்பிடுங்க. இது சீசன். ஏன்னா அந்த வெள்ளரிக்காய் மட்டும் நானும் பார்த்துட்டேன், எங்கெங்கேயோ பார்த்துட்டேன். எங்கேயுமே அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. அதை அப்படியே கடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது எங்கேருந்து வந்துச்சு, எவ்வளோ சுகாதாரமாக இருக்குது, அது கழுவுனாங்களா இல்லையா, எதை பற்றியுமே நம்ம கவலைப்படுறதில்ல. ஏன்னா இந்த வெள்ளரிக்காயால் ஒரு ஹெப்பாடைட்டிஸ் இ கர்ப்பம் கலைந்த ஒரு நபர், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நபர், அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதை 4 பேருக்கு சொல்லி ஒரு விழிப்புணர்வாக வீடியோவாக அதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வெயில் காலம், வெள்ளரிக்காய், தர்பூசணி எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. உடம்புல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்காக மற்றவங்கெல்லாம் கழுவாமல் சாப்பிட்லாமா அப்படின்னா அதுவும் தப்பு தான். ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் ஒரு வியாதியை நம்ம வாங்கிக்கணும். ஹெப்பாடைட்டிஸ் அப்படிங்கிறது கல்லீரலை பாதிக்கும். அது திரும்ப வந்துட்டு போகுதுன்னு வைங்களேன், கல்லீரல் டேமேஜ் தான் ஆகும். அதனால் கல்லீரலுடைய ஆயுட்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்லீரலுடைய ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்மளே வாலண்டரியாக ஒரு வியாதி எடுத்துக்கிட்டு அது அதுவாக போயிடும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த வியாதி எதுக்காக நமக்கு வரணும் தேவையில்லாமல். அதனால் எது வாங்கினாலும் இந்த வெள்ளரிக்காய் ஆகட்டும், அந்த கொய்யாக்காய், அந்த கொய்யா பழமும் அப்படி தான் நிறைய வெளியில் வச்சு விற்பாங்க. லைட்டாக அப்படி ஒரு தொடச்சிட்டு சக்கரை வியாதிக்காரங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு போவாங்க. அவ்வளோ வியாதிகள் வரும். அதனால் இது கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை பதிவு, கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.